ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சவுத் கொரியா ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதில் இருக்கிறது முக்கால்வாசி வந்து கொரியன் இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் கொரியன் குக்வேர், அவ்வளோதான். முக்கால்வாசி இது தான் வாங்கினேன். அப்புறம் சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் ஹேர் ஆக்சசரிஸும் வாங்கினேன். அது தனியாக நான் உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் காணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து கிச்சன் ஐட்டத்தை மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் இதில் வந்து முக்கால்வாசி ஐட்டம் வந்து நான் ப்ரைஸோடி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் பார்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இது நான் டைஸோவில் தான் வாங்கினேன். அதனால் ரொம்ப டைஸோ, அங்கே உள்ள டைஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். அதனால் நான் வந்து எனக்கு தேவைப்படுற ஐட்டம்லாம் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் பவுல் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து அங்கே கொரியாவில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் டைனின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணலாம். இது ரைஸு, சூப்பு, பார்பிக்யூ எங்கே போனாலும் ரைஸ் வந்து தருவாங்க. அது வந்து இந்த பவுலில் தான் அவங்க வச்சு தருவாங்க. இந்த மாதிரி மூடி போட்டு ஸ்டீம்டு ரைஸ் சுட கொண்டு வந்து தருவாங்க. இது வந்து ஒரு பவுல் பார்த்திங்கன்னா 3000 வான். 3000 வான்னா உங்களுக்கு வந்து 180 ருபீஸ். 1000 வான் வந்து 60 ருபீஸ். ஸோ அதுதான் கணக்கு. ஸோ அதில் வந்து நான் 2 அணம் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் இன்னைக்கு கொரியன் டிஷ் வந்து உங்களுக்கு செஞ்சு காணிக்கும் போது இதில் வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா 2 மேட் வாங்கினேன். நான் வந்து என்னோடய முக்கால்வாசி வீடியோஸில் நான் இந்த மாதிரி ஐக்கியாவில் வாங்கின ஒரு பேம்பு மேட் தான் யூஸ் பண்ணுவேன் வீடியோ பேஸுக்கு. ஸோ இதுவும் டைஸோவில் 2000 ருபீஸ் ஒன்று, ஸோ 120 ருபீஸ் ஒன்று. ஸோ அதில் 2 அணம் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம மேலே வச்சு குக் பண்ணுறதை காணிக்கும்போது இது பேஸாட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா குட்டி பவுல்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் சிலது டைஸோ, சிலது வந்து இன்னொரு கடை. ஸோ இது வந்து டைஸோவில் பார்த்திங்கன்னா டிஸ்னி கேரக்டர்ஸ் வந்து கொலாப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நிறைய டிஸ்னி ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் இந்த குட்டி மிக்கி மவுஸ் 1000 வான் 60 ருபீஸுக்கு. ஸோ இதுவும் அதே ரேட்டு தான், 1000 வான். இது ஒரு சின்ன பவுல். இன்க்ரீடியன்ட் ஷார்ட் எடுக்கிறதுக்கு நான் இந்த குட்டி பவுல் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் இன்னொரு கடையில் வாங்கினேன், மாடர்ன் ஹவுஸ் அப்படிங்கிற கடையில். ஸோ ஒரு சின்ன கேரட் இது. இதோட ப்ரைஸ் எனக்கு ஆக்சுவலி சரியாக ஞாபகம் இல்லை. நான் இருக்குது 2900. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 150 180 அந்த ரேஞ்சு தான். ஸோ இதை வருங்க, ஒரு விண்டேஜ் குட்டி பிளேட்டு. அதுக்கப்புறமா இந்த குட்டி சோய் சாஸ் போர். ஸோ இதில் வந்து சோய் சாஸ் வச்சு நம்ம போர் பண்ணலாம், அதுக்குன்னு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாஸ் போரர். என்னடா ஒட்டிருந்தா அங்கே தான். ஸோ சதீஷ் வந்து இது நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரிப்பு போகும்போது இந்த மேக்னெட் வந்து வாங்குவோம். ஸோ அதில் இந்த வாட்டி வந்து இந்த ஹேண்ட்பேக் போட்ட மேக்னெட்டும், இது வந்து நான் உங்களுக்கு அங்கே ஒரு டெம்பிள் போயிருக்கும்போது ஷேர் பண்ணியிருந்தேன்ல, இது வந்து அவங்களோட குட் லக் மாதிரி வெல்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள். ஸோ இது எங்களோட ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு சுவீனியர் ஆட்டு இந்த 2 தான் வாங்கிட்டு வந்தோம். இதே மாட்டிடுடா. அதோட பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். மகாமஹி தந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே பின் பண்ணி வச்சு இடமே இல்லை. ஸோ கொரியா வச்சாச்சு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து இதே அந்த குட்டி இன்க்ரீடியன்ட் இதில் வந்து இந்த குட்டி பன்னி மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கொரியாவுக்கு போயிட்டு எப்படி கொரியன் லேடில்ஸ் வந்து வாங்காமல் வர முடியும்? அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப தேவை. அதனால் கொரியன் லேடில்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்தேன் நான். ஏன்னா வந்து அவ்வளோ வசதி. நான் இதை தான் லிட்ரலி நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாடல் கொரியன் லேடில் தான் நான் வாங்கினேன். அங்கேயும் எக்கச்சக்கம் இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலி கன்வீனியண்ட்டாக இருக்கிறது இந்த இவ்வளவு தான். அதில் ஒன்று வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதுவும், அதுக்கப்புறம் இந்த இதுவும், அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பூன் மாதிரி சர்விங் இதுவும் வாங்கியிருந்தேன். இவ்வளவும் இந்த கொரியன் லேடில்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸு கருப்பு கலரில். இது வந்து 60 ருபீஸு. அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன், பிடிச்சிருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீஸ்பூன் வந்து இந்த பிரிண்டட் இதில் உள்ளது எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 2 மாடர்ன் ஹவுஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதுக்கு வெளியே தொங்க போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் நான் அந்த கடைக்கே உள்ளே போனேன். ஸ்பேச்சுலா தான். ஸோ நம்ம ஃப்ளிப் பண்ணக்கூடிய ஸ்பேச்சுலா அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த குட்டி டெடி இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் டைஸோவில் வாங்கினது தான், ஸ்டரர். மேலே பாருங்கள் குட்டி டெடி அந்த பன்னி மாதிரி உள்ளது. ஸோ அது ஒன்று.
இதுக்கு கூடயே வந்து ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு கிளாஸ் ஸ்ட்ரா. அது எங்கே போச்சுன்னா, ஸோ நம்ம வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கிளாஸ் ஸ்ட்ராவையும் இதையும் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்கும். அதனால் இது வாங்கியிருந்தேன். இது 60 rupees, இது 180 rupees. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செசமி க்ரஷ்ஷர், செசமி கார்லிக் எல்லாத்தையும் வந்து இது க்ரஷ் பண்ணுவாங்க. இது வந்து செராமிக். ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு குட்டி உட்டன் மோட்டர் மாதிரி இருக்குது. இது வந்து பவுலு, ஆனால் வந்து இந்த பவுலில் வந்து குட்டி குட்டி க்ரூவ்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து வெயிட்லெஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா அவங்க வந்து செசமி சீட்ஸ், இன்ஃபேக்ட் நான் அங்கே உள்ள செசமி சீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். அங்கே உள்ள எள்ளு வந்து நல்ல ரோஸ்டட் எள்ளு, ரொம்ப நல்ல ஃப்ரேக்ரண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் 2-3 டிஷ்ஷு சாலட்லாம் ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து அந்த எள்ளை வந்து க்ரஷ் பண்ணி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது க்ரஷ் பண்ணுறதுக்குனே டைசோவில் இருந்துச்சு. இதுவும் சீப்பு தான், 200 எவ்வளவோ தான். அதனால் இது வந்து நம்ம கார்லிக்கு ரொம்ப போட்டு இடிக்க முடியாது, ஏன்னா இது வந்து செராமிக். ஆனால் இதை போட்டு நமக்கு க்ரஷ் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் இந்த ஒரு செட் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் குட்டியாக 2 தடுக்கா பேன் மாதிரி வாங்கினேன் பாருங்கள். ஒரு சின்ன சாஸ் பேன், இது ஒரு சின்ன ஃப்ரைங் பேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ், அது நான் 2வது வரேன். இது டைசோவில் வாங்கினது தான். இந்த ஸ்பவுட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்பவுட்டுக்கு வேண்டியே வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. ஸ்டீலில் நல்ல குவாலிட்டி. ஆக்சுவலி எப்படி வந்து இவ்வளோ நல்ல குவாலிட்டி இவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த 3 அணத்தை பாருங்கள். இது நான் ரொம்ப நாளாக கண்ணு வச்சுட்டே இருந்த ஒரு டிஸ்பென்சர். அந்த சாஸு, இந்த போர் பண்ண ஆயிலு, இன்க்ரீடியன்ட் ஷாட்டுக்கு இது வந்து 120 rupees தான் ஒன்று. இங்கே நான் இது பார்க்கும்போது இது எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இது டைசோவில் 120 தான். நான் அதனால் 3 அணமே வாங்கியிருந்தேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் கண்ணு வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். அது ஆச்சா. அதுக்கப்புறம் குக்வேர் அந்த சைட் போயிடலாம். ஸோ குக்வேர் பற்றி வரும்போது இது வந்து நான் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோர் அங்கே போயிருந்தேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் நான் இந்த ட்ரே வந்து வாங்கணுன்னே இருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த பர்டிகுலர் 3 ட்ரேயோட பேர் வந்து ப்ரெட்டிங் ட்ரே. அதாவது எக்கு, மைதா மாவு, எக்கு, பிரெட் க்ரம்ஸ். கட்லெட் பண்ணுறதுலேருந்து எந்த டிஷ்ஷு, இந்த ப்ரெட்டிங் பண்ணக்கூடிய எந்த டிஷ்ஷுக்குமே 3 பிளாட்டர் தேவைப்படும். ஸோ அது வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும்னே இருந்துச்சு. இது வந்து ஜாப்பனீஸ், இதில் வந்து சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்க வந்து இந்த கராகே, காட்ஸு அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த சின்ன சைஸ் வாங்கினேன், ஏன்னா ஒரு முட்டை அடித்து கலக்கினாலும் கரெக்டாக இருக்கும். இது நம்ம வந்து செட்டாக இப்படி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது இந்த 3த்தையும் மட்டும் எடுத்து நம்ம வந்து பண்ணலாம். இதுக்குன்னு தனித்தனியாக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நான் வாங்கணுன்னே இருந்தேன், வாங்கிட்டேன். ப்ரெட்டிங் ட்ரே அப்படின்னு செட் ஆஃப் 3. இது செட் ஆஃப் 3 கிடையாது, நான் ஒன்று தான். பட் நான் வந்து 3 அணை வாங்கினேன், எனக்கு 3 அணை தேவை அப்படின்னு. இப்போ வந்து குக்வேர். ஐயோ, சவுத் கொரியாவில் குக்வேர் வந்து சான்ஸே இல்லைங்க. லிட்ரலி எனக்கு எல்லா குக்வேருமே வாங்கணும்னு இருந்துச்சு. அவ்வளவு கலர்ஃபுல், அவ்வளவு அழகாட்டு, கம்மி ரேட்டும் தான் கூட. ஸோ நான் வந்து இங்கே வாங்கியிருக்கிற இந்த குக்வேர்ஸ் எல்லாத்தோட ரேட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் போகும். 2500 to 3000 அவ்வளோதான். இதெல்லாமே வந்து 1000, 1200 அந்த ரேஞ்ச் தான். ஆனால் எவ்வளோ குவாலிட்டி பாருங்கள். இது வந்து ஹெவி ஒன்று, இன்னொன்று உட்டு ஹேண்டில். ஸோ அதில் வாங்கினது இந்த ஒயிட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அதுக்கப்புறமா இது வந்து ஸ்கொயரு, ஐ மீன் ரெக்டாங்கிள் எக் பேனுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பொரியல் வதக்கலுக்கே யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட இன்னொரு எக் பேன் சின்னது இருக்குது. பட் இது வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்கள், உட்டு ஹேண்டில் ஓடி வருது. நல்ல குவாலிட்டி, நல்ல ஹெவியும் கூட. அங்கே வந்து குக்வேர் வந்து கம்மி ரேட்டில் இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒன்று. இது வந்து கருப்பில் ஒரு வாக் ஸ்டைல் கிடையாது, பட் அங்கே ஒரு வாக்கும் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, எனக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு முடியுமான்னு தெரியல, அதனால் வாங்கலை. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ யோசிக்கிறேன் அந்த வாக்கு கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த கேசரோல் அழகாக இருந்துச்சு. இது வந்து நான் ஒரு மாலில் வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டி, ஹெவி, செம்ம க்யூட்டாகவும் இருந்துச்சு. இது தெரியும்ல, டோல்சே அப்படின்னு கொரியன். இது வந்து நீங்கள் அடுப்பில் வைக்கலாம், சூப் பாயில் பண்ணுறதுக்கு, ரைஸ் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஒரு இது நான் டைசோவில் தான் வாங்கினேன், 250 rupees அப்படின்னு. இதுக்கு வந்து சில இதுக்கு மூடி வரும், அது வந்து இதில் இல்லை, மூடி இல்லை. ஸோ நான் வந்து
அதுக்கப்புறம் நான் இது வாங்கவும் செஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று வாங்குறதுக்கு மனசில்லை, ஏன்னா நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் வந்து சூப் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 பவுல், இது வந்து கொரியன் சிக்னேச்சர் பவுலு. இது வந்து அங்கே டைசோவில் பார்த்திங்கன்னா அவ்வளவு சைஸ் வாரியாக வச்சுருப்பாங்க. இதுலேயும் பவுல், மிக்சிங் பவுல்லாம் உண்டு. ராமன் பாட் தெரியும்ல உங்களுக்கு, இதுவும் டைசோவில் தான் நான் வாங்கினேன். நான் வந்து ராமன் செய்யும்போது அந்த ஆத்தென்டிக்கான அந்த பாட்டில் தான் வந்து செய்யணும் அப்படின்றதுனா வெளியவும் இருந்துச்சு நிறைய கடையில். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் கொரியாவில். ரொம்ப லைட் வெயிட் தான், ஆனால் வந்து என்னென்னா மெயினாக ராமனுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. நான் வாங்கினது டைசோவில் தான். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளவு, இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தாங்க, 200 180 அவ்வளோதான் வரும். ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டு. இது வந்து ராமனுக்கு வந்து அவங்க இதிலே கொதிக்க வச்சு இதிலே வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ 2 அது அதே மாதிரி இந்த 2 பவுலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. க்ராக்கரியில் 180 ருப்பீஸ்க்கு இந்த பிளாட்டர் இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது எக் பாட். ஸ்டீம்ட் எக் வந்து அங்கே ரொம்ப பாப்புலர். ரைஸ் கூட பார்த்திங்கன்னா ஸ்டீம்ட் எக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அதை செய்கிறதுக்குனே அவங்க ஒரு பாட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அகேன் 180 ருப்பீஸ். நம்ம வந்து ஸ்டீம்ட் எக்குன்னு இல்லை, இது வந்து மைக்ரோவேவில் யூஸ் பண்ணலாம். அடுப்பில் மட்டும் வைக்கக்கூடாது, அவனில் மைக்ரோவேவில் எதில் வேணாலும் வைக்கலாம், டிஷ் வாஷரில் எதில் வேணாலும். ஸோ இதில் 2 ஹோலும் இருக்குது, பர்டிகுலர்லி அந்த டிஷ் பண்ணுறதுக்கு. ஸ்டீம்ட் எக் பண்ணுறதுக்குனே இந்த பவுல் வந்து இருக்குது. ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்லே என்னோடய ஃபேவரட் குக்வேர் வந்து இந்த ரைஸ் பாட் தான். லாக்ரோஸே ரைஸ் பாட் மேலே ரொம்ப நாளாக கண்ணு வச்சுட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து அவ்வளவு ஒரு பைசா கொடுத்து அது அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ரைஸ் பாட்டு தானே, நமக்கு வந்து ஷாலோவாக இருந்தாலாவது பண்ணலாம். பட் இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, நம்ம எது வேணாலும் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக எனக்கு கிடச்சிச்சு. 50,000 வான் அப்படின்னா 3,000 ருப்பீஸ். ஸோ உள்ளே வந்து சீசன்டு காஸ்ட் அயன், இதுவும் காஸ்ட் அயன். கலரை பாருங்க, எனக்கு இந்த கலர் தான் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் டைசோவில் மகாமகிக்கு 2 வாட்டர் பாட்டில் வாங்கினேன், 250 ருப்பீஸ் அப்படின்னு. 300 ருப்பீஸ். பின்னாடி என்ன வேறு என்னது என்ன இருக்குது, இது ஒன்று வாங்கியிருந்தேன் மேட்டுக்கு, அது கீழே வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. டைசோவில் நிறைய உட்டன் ஐட்டம் இருந்துச்சு, பட் நான் ரொம்ப வாங்கலை. இவ்வளோதான் நான் குக்வேரில். இனி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். சாப்ஸ்டிக் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சேன், அங்கே ஸ்டீல் சாப்ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டீல் சாப்ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொடை, நான் சொல்லியிருந்தேன்ல டைசோவில் வந்து அந்த டிஸ்னி கொலாபில் இருந்துச்சு. ஸோ 300 ருப்பீஸ்க்கு மிக்கி மவுஸ் பேட்டர்ன் போட்ட கொடை. இதில் அந்த டாப் இது தான் வந்து அழகே. ஸோ அதில் வந்து 2 அம்ப்ரெல்லா வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இன்க்ரீடியன்ட் வைஸ் நான் வந்து எனக்கு கொரியன் டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான அவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் முக்கால்வாசி வாங்கிட்டு வந்துட்டேன். மெயினாக இந்த பேஸ்ட் ஐட்டம் எல்லாம், இது வந்து ஒன்று வந்து சம்ஜாங், அதுக்கப்புறம் ஒன்று வந்து இது என்னது சோய்பீன் பேஸ்ட்டு. இதெல்லாமே வந்து அவங்க சூப்பு, கிரேவி, கரீஸ் அதிலெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் கொச்சுஜாங், ஆப்வியஸ்லி கொச்சுஜாங் வாங்கினேன். அதுக்கப்புறம் மீசோ, ஒயிட் மீசோ பேஸ்ட் வாங்கினேன். ஸோ இது வந்து சூப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்களோட மெயின் பேஸ்ட் ஐட்டம். அதிலே வந்து குஞ்சாங் அப்படின்னு சுன்சாங் அப்படின்னு ஒரு பிளாக் பீன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்களோட ஃபேவரட் டிஷ், ஜஜாமீன் நூடுல்ஸில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த நூடுல்ஸே நாங்கள் ஒரு 3-4 தடவை அங்கே சாப்பிட்ருப்போம். அதனால் அது வீட்டில் ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிளாக் பீன் பேஸ்ட்டில் 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் மார்ஷ்மெலோ போட்டு ஹாட் சாக்லேட் மிக்ஸில் 2 வாங்கிட்டு வந்தேன். இது டைசோவில் தான். ஆக்சுவலி டைசோவில் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாமே டைசோவில் தான் இருந்துச்சு. 120 ருப்பீஸ் அப்படின்னு, 2000 வாட். அதுக்கப்புறம் நூடுல்ஸ். இது வந்து ஒரு வெரைட்டி நூடுல்ஸ், எனக்கு தெரிஞ்சு இது பக்வீட் நூடுல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் வீட் நூடுல்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டக்குன்னு குக் ஆகிடும், டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு பேக்கெட். இது வந்து நாங்கள் டிஎம்சி போயிருந்தோம்ல, நார்த் கொரியா பார்க்குற இடத்துல வந்து சோயா பீன்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். இது வந்து சோய்பீன் வச்சு பண்ண ஒரு சாக்லேட். இது ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள்,
க்ரீன் டீ லாட்டே எப்படி வாங்காமல் வருவேன், அதனால் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி, அவங்களோட ஹெல்த் மிக்ஸ் மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சாஷேல இருக்கும். நீங்கள் இதை பால்லையோ ஹாட் வாட்டர்லேயோ கலந்து குடிக்கணும். அது வாங்கியிருந்தேன். சில்லி ஆயில் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வந்து ஆக்சுவலி சில்லி ஆயில், இது டொபான்ஜான் அப்படின்னு ஸ்பைஸ்டு இது சோய்பீன் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாஸ், இது ஒன்று வாங்கியிருந்தேன். சில்லி ஆயில் வந்து 3 எண்ணம் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இது இந்த பிராண்டு, இன்னொன்று வந்து இந்த 2 குட்டி சில்லி ஆயில் கார்லிக். சில்லி கிறிஸ்பெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணணும். நம்ம ஊர்லேயே இப்போ நிறைய கிடைக்கிது. மிந்தி வந்து கிடைக்காது, பட் இப்போ வந்து இது ரொம்ப பாப்புலர். அதுக்கப்புறம் இது என்னது, இது வந்து நாங்கள் ஒரு க்ரீன் டீ இதுக்கு போயிருந்தோம், மியூசியத்துக்கு. அங்கே வந்து க்ரீன் டீ, ஃபைனஸ்ட் க்ரீன் டீ வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி அந்த க்ரீன் டீ வந்து நம்ம இங்கே குடிக்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப மைல்டாக, ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி இங்கே நம்ம சில பிராண்ட் வந்து டீ பேக் க்ரீன் டீ குடிப்போம் தெரியுமா, அது எல்லாத்தையும் விட இது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அகேன் இன்க்ரீடியன்ஸில் வந்து சில பேக்கெட் நூடுல்ஸ், ஊடான் நூடுல்ஸு அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் ஊடான் நூடுல்ஸ் இந்த மாதிரி பேக்கில் இருக்கும். இதெல்லாம் நம்ம டிஷ்ஷு பண்ணுறதுக்கு தான், நான் செய்யும்போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து ரைஸ் சிரப்பு. இது வந்து கொரியன் ஃப்ரைட் சிக்கன் அந்த டிஷ்ஷுக்கெல்லாம் மெயின், அதனால் ரைஸ் சிரப் ஒன்று அண்ட் ஒரு பெரிய பேக்கு குச்சு காரு வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் இது செசமி சீடு, ரோஸ்டட் செசமி சீட்ஸ். ஸோ இவ்வளவு தான் நான் வந்து கிச்சனுக்கும் சரி இன்க்ரீடியண்ட் வைஸும் நான் வந்து நம்ம இதுக்கு கொரியாலேருந்து வாங்கினது. பட் இன்னும் கொரியாலேருந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் அக்சசரிஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன். அது உங்களுக்கு லேட்டராக நான் காணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எதுன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.